வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். அமெரிக்காவின் வரி உயர்வு மாநிலத்தின் ஜவுளித் தொழிலை சீர்குலைக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதால் மத்திய அரசு தலையிட வேண்டும் என்று தமிழ்நாடு வலியுறுத்தியுள்ளது. கிட்டத்தட்ட 75 லட்சம் பேரை வேலைக்கு அமர்த்தும் மற்றும் இந்தியாவின் ஜவுளி ஏற்றுமதியில் மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கும் துறைகளில் ஒன்றாக செயல்படும் இந்த துறை 25%லிருந்து 50% வரிகளை உயர்த்தினால் பெரும் நெருக்கடியை சந்திக்க நேரிடும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதிய கடிதத்தில் தமிழ்நாட்டின் அதிக ஏற்றுமதி வருமானம் ஈட்டும் துறையாக இருக்கும் ஜவுளித்துறையை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தும் ஒரு விரிவான கொள்கை திட்டத்தை ஸ்டாலின் கோடிட்டு காட்டியுள்ளார். அவரது திட்டங்கள் உடனடி நிவாரணம் மற்றும் நீண்டகால ஸ்திரத்தன்மை இரண்டையும் தொழில்துறைக்கு வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளன. சரக்கு மற்றும் சேவை வரி இன் கீழ் தலைகீழ் வரி கட்டமைப்பை சரிசெய்வது முதல்வரின் முக்கிய பரிந்துரையாகும். மனிதனால் உருவாக்கப்பட்ட முழு இடை மதிப்புச் சங்கிலியையும் ஒரே மாதிரியான 5% அடுக்குக்குள் கொண்டுவர அவர் பரிந்துரைத்தார். கூடுதலாக உள்ளீட்டு செலவுகளை குறைப்பதற்கும் போட்டித்தன்மையை மேம்படுத்துவதற்கும் அனைத்து வகையான பருத்திக்கும் இறக்குமதி வரிகளை நீக்க வேண்டும் என்று ஸ்டாலின் அழைப்பு விடுத்தார். மேலும் வலுவான கடன் ஆதரவின் அவசர தேவையையும் அந்த கடிதம் எடுத்துக்காட்டியது. அவசரகால கடன் வரி உத்தரவாத திட்டத்தை நீட்டித்து 30% பிணையமில்லாத கடன்களையும் 5% வட்டி மானியத்தையும் வழங்க ஸ்டாலின் முன்மொழிந்தார். ஜவுளி வணிகங்கள் மீதான நிதி அழுத்தங்களை குறைக்க அசல் தொகையை திருப்பிச் செலுத்துவதில் 2 ஆண்டு கால அவகாசம் வழங்க அவர் மேலும் பரிந்துரைத்தார். ஏற்றுமதி போட்டித்தன்மையை வலுப்படுத்த ஏற்றுமதி பொருட்கள் மீதான வரிகள் மற்றும் வரிகளை தள்ளுபடி செய்யும் திட்டத்தை அதிகரிக்க முதலமைச்சர் பரிந்துரைத்தார். நன்மை விகிதத்தை 5% அதிகரிக்க அவர் பரிந்துரைத்தார். இது தமிழ்நாட்டின் ஜவுளி ஏற்றுமதியின் உலகளாவிய போட்டித்தன்மையை கணிசமாக அதிகரிக்கும். இறுதியாக கடன் அணுகலை விரிவுபடுத்துவதன் முக்கியத்துவத்தை ஸ்டாலின் வலியுறுத்தினார். நூல் உட்பட அனைத்து ஜவுளி ஏற்றுமதிகளையும் உள்ளடக்கும் வகையில் ஏற்றுமதிக்கு முந்தைய மற்றும் பிந்தைய கடனை விரிவுபடுத்துமாறு மத்திய அரசை அவர் வலியுறுத்தினார். இத்தகைய நடவடிக்கைகள் வேலைகளை பாதுகாக்கவும் துறையை உறுதிப்படுத்தவும் இந்தியாவின் ஜவுளி வர்த்தகத்தில் முன்னணியில் தமிழ்நாட்டின் பங்கை பாதுகாக்கவும் உதவும் என்று அவர் வாதிட்டார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.